ஈவினிங் அம்மா வீட்டிலேருந்து விளாக் பார்த்துருவோமா. காலையிலேருந்து நம்ம வீட்டில் தான் இருப்பேன். அவர் இன்னைக்கு லைனுக்கு போயிடுவார், அதாவது கேரளாக்கு போயிடுவார். ஈவினிங் ஆகும்போது குளிச்சு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். அவங்க வந்த உடனே காலையிலேருந்து என்ன தான் பண்ணுவாங்க தனியாக அப்படின்னு சொல்லி ஒரு திட்டுவாங்க. அந்த திட்டையும் வாங்கிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் பூ இருந்துச்சு. இப்போ 2 நாளாக சொல்லிட்டு இருக்காங்க பூ இருக்குது எடுத்து வச்சுக்கோன்ட்டு. இதை எங்கள் அக்கா சென்னையிலேருந்து எங்களுக்காக கொடுத்து அனுப்புனா அந்த பூ அப்படியே பத்திரமா இருக்குது. சரி நம்ம தலையில் கொஞ்சம் இடம் கொடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு நடுவில் அப்பாவோட வஞ்ச புகழ்ச்சி அணி வேறு, யாரை பார்த்து நீ தலையில் பூ எடுத்து வைக்க சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு காதில் வாங்காமல் நம்ம செடி பக்கம் போயாச்சு. காலையிலேருந்து ஃபோனில் தான் கொஞ்சம் வேலை, அது இல்லாமல் எடிட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் தலைவலி பயங்கர வலி. நேரமாக வந்து படுத்து தூங்கிடணும்னு நினச்சிட்டு தான் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்தேன். தூக்கமும் வரல. சரின்னு சொல்லிட்டு நம்ம செடி பக்கம் ஒரு ரவுண்ட் அடித்தா தான் ரிலாக்ஸ் ஆகும். அதனால் நம்ம செடிக்கிட்ட வந்தாச்சு. ஒரு சிஸ்டர் கண்டினியூஸாக இந்த கொஷினை கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் அவங்களோட கொஷினுக்கு லாங் வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன். இன்ஸ்டாவில் பர்சனலாக இந்த கொஷின் எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு காசிப் வருமா? வில்லேஜ் சைடில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்கள் சிஸ்டர். காசிப் இல்லாத மனுஷன் இருக்க முடியுமா? அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி வில்லேஜில் இருந்துக்கிட்டு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு காசிப் இல்லைன்னா எப்படி? என்கரேஜ் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. சத்தியமாக அதெல்லாம் பொய்யே சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம முன்னாடி என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி போய் அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறவங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா உனக்கான ஐடென்டிட்டியை நீ கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஹஸ்பண்ட். அப்புறம் நீ என்ன பண்ணாலும் சரி கரெக்டான வழியில் நேர்மையான வழியில் போய் பண்ணு, அது தப்பே இல்லைன்னு சொல்கிற அப்பா அம்மா. நீ என்ன வேணால் பண்ணு, உனக்கு பிடிச்சதை கரெக்டாக பண்ணு, என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பில்லர்ஸ் மாதிரி 2 அண்ணா. அப்புறம் நான் பண்ணுற விஷயத்த என் தங்கச்சி இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுறாட என்னோட அக்கா. சூப்பராக பண்ணுறா, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்ணுற கசின்ஸ், அப்புறம் பிரதர்ஸ், கூடவே இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். இப்படியெல்லாம் நீ சூப்பராக கண்டென்ட் போட்டிருக்க, இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு கால் பண்ணி நம்மக்கிட்ட சொல்கிற அந்த ஒரு சர்க்கிள் இருக்கும்போது நம்ம எதுக்கு இந்த காசிப் பேசுகிறவங்கள பற்றி பயப்படணும் சொல்லுங்கள்? காசிப் பேசுகிறவன் பேசிகிட்டே தான் இருப்பான். இந்த ஒரே ஒரு ஸ்லோகன் மட்டும் மைண்டில் வச்சுட்டே இருக்கணும். உலகம் 1000 சொல்லும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. அதனால காசி பேசுறவங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. நம்மளை பத்தி நேரா பேச தைரியம் இல்லாதவங்க தான் பின்னாடி பேசுவாங்க. அவங்களே பின்னாடி பேசிட்டு நமக்கு தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாவம், அவங்க நம்பிக்கையை ஏன் கெடுக்கணும்? அதனால அது தெரியாததாவே இருக்கட்டும். தலைவலிக்குதுன்னு தான் இந்த செடி பக்கம் போனேன். அப்புறம் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். என்னத்தை யோசிச்சேன்னு எனக்கே இப்போ மறந்து போச்சு. ஆனால் தலைவலி தான் இன்க்ரீஸ் ஆச்சு. சரி சீக்கிரம் போய் படுத்துடலான்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம குட்டிவாண்டு நம்ம கூடயே தான் இருந்தாங்க. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு போட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட பேசிட்டே பெட்டை அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நடந்த காரியத்துக்கு எனக்கும் சத்தியமா சம்மந்தம் இல்லை, அது எதர்ச்சியா நடந்தது தான். கழுத வயசு ஆனாலும் இந்த பொம்மைங்களை கூட வச்சுக்கிற பழக்கம் மட்டும் போகவே மாட்டேங்குது. நம்ம வீட்டில் இருக்கவங்க திட்டுவாங்க, இந்த பொம்மையெல்லாம் தூக்கி போட போறேன் பாரு அப்படின்னு. பார்த்தா எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நமக்குன்னு அந்த பொம்மையை அவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவும் அப்படிதான், என் ஹஸ்பண்டும் அப்படிதான். இன்னைக்கு நைட் டின்னருக்கு சூடாக ஒயிட் ரைஸ், அது கூட வந்து கத்திரிக்காய் குழம்பு, அப்புறம் வாத்து கிரேவி. இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஜீரணமாகறதுக்கு கொஞ்சமாக ரசம், நல்லா சூப்பராக